இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் பவர் லிஃப்டர்ஸ். எக்ஸாம்பிள், ஜிம்மில் செக் பண்ணும்போது 1/2 கிலோ கம்மியாக இருப்போம், வீட்டில் செக் பண்ணும்போது 1 கிலோ கம்மியாக இருப்போம். சரி, காம்படிஷன் அரேனாவில் செக் பண்ணலான்னு அங்கே போய் செக் பண்ணால் 500 கிராம் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஐடியா கேட்டால் அமிர்தாஞ்சலத்தை எடுத்து அக்கல்ல தடவு, வால்னி எடுத்து வயிற்றில் அடி, ஜாக்கெட்டை போடு, ஜாக்கெட்டை கைட்டு அப்படின்ட்டு கராத்தே கிட் படத்தில் வர மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. இதுலேயும் சில அல்ட்ரா ப்ரோஸ் இருப்பாங்க, அவங்க கையில் மாத்திரை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் நம்பாதீங்க. இந்த டைமில் ஓடலாமா நடக்கலாமான்னு தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த மாத்திரையை போடலாமா வேணாமான்னு யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு மெடிசனை நம்பி உங்கள் ஸ்போர்ட்ஸ் கெரியர் போச்சுன்னா ரொம்பவும் லேசி ஆகிடுவீங்க, பலவிதமான பாடி இல்னஸ்க்கு அட்டாக் ஆவீங்க. இப்படி வாழ்றதா சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நான் நோயாளியே ஆனேன்ற உண்மை அவனுக்கு லேட்டாக தான் புரியும். இதை விட்டால் எனக்கு வேறு